மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் சீரிய வழிகாட்டுதலில் வறுமை ஒழிப்பு திட்டங்களை தமிழகம் முழுவதும் சிறப்பாக செயல்படுத்திடும் வகையில் வரும் நிதியாண்டில் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்திற்காக 250 கோடி ரூபாயும், தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்திற்காக 107 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட 2015-2016 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கிடையே காணப்படும் ஏற்றத்தாழ்வுகளை போக்கும் விதமாக தொடங்கப்பட்டுள்ள மாநில சமச்சீர் வளர்ச்சி நிதி என்ற திட்டத்திற்கு 2015-2016 நிதியாண்டிலும் 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இடதுசாரி தீவிரவாதம் ஊடுருவ வாய்ப்புள்ள பகுதிகள் உள்ளிட்ட மலைப்பகுதிகளுக்கு சிறப்பு கவனம் அளிக்கும் வகையில் 75 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் ஒரு சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்படும். பன்முகத்தன்மையுடைய வறுமையை போக்கிட செயல்படுத்தப்படும் புதுவாழ்வு திட்டத்திற்கு வரும் நிதியாண்டில் 255 கோடியே 4 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் ஆகியவற்றை உள்ளடக்கிய தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்திற்காக 2015-2016 ஆண்டிற்கு 250 கோடியே 36 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வறுமை ஒழிப்பு திட்டங்களை தமிழகம் முழுவதும் சிறப்பாக செயல்படுத்திடும் வகையில் வரும் நிதியாண்டில் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்திற்காக 250 கோடி ரூபாயும், தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்திற்காக 107 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறை தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையுடன் இணைந்து தரவு ஆய்வு மையம் ஏற்படுத்தப்படும். இத்தகைய மையத்தை ஏற்படுத்தும் முதல் மாநிலம் தமிழ்நாடு என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கையும் மத நல்லிணக்கத்தையும் சிறப்பாக பேணி பாதுகாத்து வரும் காவல்துறைக்கு முன் எப்போதும் இல்லாத அளவில் வரும் நிதியாண்டில் 5568 கோடியே 81 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. காவல்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்திடும் வகையில் புதிய கட்டடங்கள் கட்டுவதற்காக 538 கோடியே 49 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையை நவீனப்படுத்துவதற்காக 2015-2016 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 198 கோடியே 96 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சிறை கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக வரும் நிதியாண்டில் இத்துறைக்கு 227 கோடியே 3 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீதித்துறையை நவீனமயமாக்குவதற்காக 2015-2016 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் நீதி நிர்வாகத்துறைக்கு மொத்தமாக 809 கோடியே 70 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சாலை பாதுகாப்பு நிதிக்காக வரும் நிதியாண்டில் 165 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ் மொழி வளர்ச்சிக்காக வரும் நிதியாண்டில் 46 கோடியே 77 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2015-2016 நிதியாண்டில் 3,50,000 வீட்டு மனை பட்டாக்கள் வழங்கப்படும். முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வரும் நிதியாண்டில் 662 கோடியே 36 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வரும் நிதியாண்டிற்கு வருவாய்த்துறைக்கு மொத்தமாக 6126 கோடியே 3 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.